சரணா அடியார் பிள்ளைகள் மற்றும் இதை பார்த்துட்டு இருக்க கண்மணிகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நிறைய பணத்தை பற்றி பேசுகிறோம். நீங்கள் மாந்திரிகம் தாந்திரிகம் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமானதெல்லாம் இருக்குது. அதில் ஒன்றை நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். என்னென்னா, பணப்பிரச்சனைகள் நீங்கி சுகமாக வாழ சில டிப்ஸ். பணப்பிரச்சனைகள் நீங்கி சுகமாக வாழ்றதுக்கு சில டிப்ஸு. அப்போ பிரச்சனைலாம் இல்லை, பணம் வர வேணும். அதுக்கு முதல்ல பாத் ப்ளவர்மா. பாத் ப்ளவர்னா இம்பேஷன்ஸ், ஸ்க்லராட்டஸ், ஒயிட் ரோஸ். அது ஆல்ரெடி உங்களுக்கு அந்த மணி இதுன்னு இருக்குது, கிட்டுன்னு இருக்குது. அந்த மணி கிட்டில் எல்லாமே வரும். நீங்கள் அது என்னன்னு கேட்டுக்கோங்க. இன்னொன்று, நான் ரெஜினஸை பற்றி நான் சொல்கிறேன். அது கட்டாயம் கிடையாதுங்கிறது மறந்துடக்கூடாது. அது வியாபார நோக்கிலையோ என்ன ஒன்று சொல்கிறேன். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி நல்லா இருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் இதை சொல்கிறேன் ஒழிய இட் இஸ் நாட் தட் எப்படியாவது இதை வந்து இது பண்ணி நீங்கள் எல்லாரும் எனக்கு வியாபாரம் அப்படிலாம் எனக்கு கிடையாது கண்ணுங்களா. ஏன்னா at the age of 73 I am living a very good life. நீங்களும் அது மாதிரி வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர நிச்சயமாக சத்தியமாக எண்ணங்கள் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கண்ணுங்களா. அது இன்னொன்று, சில இதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் சிஜன்ஸ் பற்றி பேசுவேன். நான் பிகாஸ் we are keep on doing research on such things. அந்த ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கப்ப we are coming to the thing. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதை நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம். புரிஞ்சிச்சா? இப்போ மணி மேஜிக்னு எங்கள் இதில் வைக்கிற ஒரு கோர்ஸே இருக்குது. அதை பண்ணிட்டு எவ்வளோ பேர் நல்லா இருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு டப் 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 எனக்கும் சேர்த்தான் நிறையா வந்து கிடைக்கிறாப்புல நல்லா இருக்காப்புல. ஈவன் டு மைண்டு என்னுடைய கர்ப்பப்பிறந்து வந்து ஒரு டாக்டர் அவளுக்கு இது மாதிரிலாம் கடத்துக்கிறனால தான் இதை உங்களுக்குலாம் எடுத்து தைரியமாக சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நமக்கு என்ன சொன்னேன், பார்த்து சொல்லிட்டேன். அது கிட்ட இங்கேயே கிடைக்குது. ஏன்னா நீங்கள் உங்களோட இங்கே ரொம்ப அருமையான இது கிடைக்கும். நம்பர் என்னன்னா 608 ஒரு நம்பர் இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா 77777. இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து கபக்ஷ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. கபக்ஷ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிக்கிறேன் 808 520 741. அதுக்கு பின்னால சிஜில் இருக்குது, ஒரு சிஜில் இருக்கு. இதை எல்லாம் நிறைய பேர் இதை இது பண்ணியிருக்காங்க. இது நீங்க தண்ணியில போட்டு குளிச்சுக்கிட்டாலும் சரி, தண்ணியில போட்டு ஒரு வடை குடிச்சிட்டாலும் சரி, இல்ல பூஜை ரூம்ல இந்த தண்ணியை வச்சு பூஜை பண்ணாலும் சரி. ஏன்னா இந்த நம்பருக்கு அந்த ஒரு வேல்யூ இருக்குது. அதுவும் இல்லாம இது வந்து என்னது ஜேட்ல இருக்குது. அந்த இது நம்பருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? அப்படி இல்லாட்டா எனக்கு வாங்கலாம் முடியாது சாமி அப்படின்னா ஜேட் அப்படின்னு எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பர்லாம் எழுதி வச்சிருங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். புரிஞ்சா? உங்க மனசு, உங்க எந்த மனசுல தைரியமா பண்றதுல அது வேலை செய்யும். அது ஒண்ணு. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப வருஷமா நான் வச்சுட்டு இருக்கிறது பைரைட். ஆனா இந்த பைரைட்டை வேற யாருமே தொட முடியாது. இப்ப நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பைரைட்டை நான் உள்ள வச்சுக்கிட்டேன்னா என்ன ஹேண்ட்பேக்ல நான் தான் வச்சுக்கணும். ஈவன் என்னுடைய குழந்தைகளோ யாருமே இதை தொட முடியாது. இதை தொட்டாங்கன்னா முதல் ஒண்ணு சாக்லேட் மாதிரி இருக்குது, சின்ன குழந்தைங்க தொடக்கூடாது. புரிஞ்சுதா? இன்னொன்னு, இந்த ஷேப் எனக்கு பிடிச்சனால இதை நான் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப அருமையான, அதாவது லிங்க ஷேப்ல இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்கு. இதுல அத்தனை பவர் இருக்கு பைரைட். அதுக்காக இது பார்த்தோன்னே இருமா இருக்கே அப்படின்னா கீழே போட்டீங்கன்னா உடையத்தான் செய்யும். பைரைட் இது வந்து ஒன்லி ஃபார் மணி அண்ட் ப்ரொடெக்ஷன், ரெண்டுக்கு இது யூஸ் ஆகும். ஹேண்ட்பேக்ல இதை வச்சுக்கணும் எல்லா லேடிஸும் நான் நினைக்கிறேன். அடுத்தது என்ன, ஜேட். கேட்பால் மணி தெரிஞ்சதா, அதே ஜேடுல விளக்கு இருக்குது. என்ன, அப்புறம் கார்னெட்ல விளக்கு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, இதை பாருங்க, இது வந்து ஒரு சூப்பர். உலகமே இருக்கு மேல ஜேடு. இந்த உலக லெவல்ல என்ன பவர் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஜெயிலில் வந்து இந்த பிரமிடை நான் நிறைய வச்சிருக்கேன் எனக்காகன்ட்டு. ஏன்னா இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது ஆர்கனைட்ங்கிறது வேற. ஆர்கனைட்லேருந்து எனக்கு பீஸ் பவர் கிடைக்கும், இது வேற இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு யுக்தி இப்போ சொல்லித்தர போகிறேன். ஒரு விளக்கு எடுத்துருக்கீங்க, இந்த விளக்குனாலும் சரி, இல்லாட்டா அதில் விளக்குனாலும் சரி, எதுனாலும் சரி, தாமரை திரி போடணும். அதில் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ஒரு இனிப்பு என்னன்னா வெள்ளமோ இல்லை கற்கண்டோ இல்லை கிராம்போ எதுனாலும் தட்டி அதில் போட்டு எண்ணி நம்ம வந்து வாசனையான இதுகள் என்ன எதுனாலும் அதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு அதோட கொஞ்சோண்டு என்ன பண்ணணும், நெய் விடணும். நெய்யை விட்டா தான் லட்சுமிகரம் கிடைக்கும். அந்த விளக்கை ஏற்றிக்கிறீங்க, நம்பர் 1 இல்லை. அப்புறம் வந்து இன்னும் இதை ஏற்றி வச்சிடணும். அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எல்லாத்துக்கும் மீனாட்சி குங்குமம் கிடைக்கும் இல்லையா, நல்ல தாளம்பு குங்குமம் கிடைக்கும். அதை வாங்கி கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய்யை விட்டு அதை எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த விளக்குல ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கணும். அதில் ஸ்வஸ்திக் வரையணும். எண்ணத்தில் அந்த குங்குமத்தில் கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய் போட்டு கலந்து அதில் இந்த ஸ்வஸ்திக்கை வரைஞ்சிக்கிறீங்க.
சொசிக்க வரைஞ்சிட்டு அதை இந்த விளக்கு பாதத்தில் வச்சிருவீங்க. இல்லை உங்களுடைய அம்மன் படம் இருந்தால் அந்த பாதத்தில் வச்சிருவீங்க. அதை சுற்றி எடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம், உங்கள் ஒரு பிரியாணி இலையில எடுத்து உங்களுக்கு என்னென்ன எவ்வளோ வேணும், 5 கோடி 10 கோடி நான் கேட்குறப்ப 2 லட்சம் கொடுங்க 3 லட்சம் கொடுங்க அப்படி கேட்கக்கூடாது. நல்லா கேளுங்க. பிரபஞ்சம் எனார்மஸ். அதுல இருந்தானே ஐன்ஸ்டீனும் தாமஸ் ஆல்வா எடிசன் எல்லாரும் எடுத்தாங்க. அப்ப அதையே உங்களுக்கு சொல்லி கேட்காதீங்க. அப்புறம் கொஞ்சம் தானே கேட்க போறீங்க. 10 கோடி கேட்பீங்களா, 5 கோடி கேட்பீங்களா? அப்ப நல்லா பெருசா கேளுங்க. இது குமாவா அப்படின்னு நினைக்காதீங்க. அது வரும் அப்படின்னு நினைச்சு சும்மா கேளுங்க, தப்பு இல்லையே. கேட்டுட்டு அதை எழுதுங்க. எழுதிட்டு இது எல்லாத்தையும் நீங்க நிச்சயமா உங்க பிரியாணி எல்லாம் எழுதலாம், இல்ல பிரிஞ்சி எல்லாம் எழுதலாம் இல்லையா, அதை எழுதுவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை சுற்றி கொஞ்சோண்டு கிராம்பு எனக்கெல்லாம் பொடி பண்ணிடணும். பொடி பண்ணி அதை சுற்றி போட்டு அதை பத்தமா எடுத்துருங்க அந்த வாசனை. அப்புறம் நம்ம பச்சை கற்பூரம், ஈவன் நீங்க என்ன வேணாலும் அதை வச்சுக்கலாம். வாசனை திரவியங்கள் என்ன வேணாலும் அதை சுற்றி போட்டுட்டு இந்த விளக்கை ஏற்றிட்டு அதுக்கு முன்னால உட்காந்து என்ன பண்ண போறீங்க, இந்த மந்திரத்தை சொல்ல போறீங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமக. இதுக்கு 1000 மீனிங்ஸ் இருக்கு. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் நமக இந்த மந்திரத்தை சொல்றீங்க. மந்திரத்தை சொல்லிட்டீங்களா? இதுல எல்லாம் இது ஒரு டிப். இப்ப ஒரு டிப்ல இதை வச்சுக்கிறது ஒரு டிப்பு, அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிறது ஒரு டிப்ஸ். இப்ப அதே சமயம் நம்ம வீட்டுல ஏதாவது வாஸ்து தோசைகள் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்க முன்னால நான் சொல்லியிருக்கேன், ஆண்களுக்கு நல்லா வேலை கிடைக்கணும்ப்ப மருதாணி செடி வாசல்ல வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஆண்கள் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா வீட்டு வாசல்ல மருதாணி செடி. ஏங்க நாங்க பிளாட்ல இருக்கிற மாதிரி சின்ன செடியை வாங்கி ஒரு ஒரு தொட்டி வச்சு வச்சங்க கண்ணுங்களா. ஆனா மருதாணி செடி வச்சோம்னா ஆண்கள் நல்லா இருப்பாங்க. அது 1. 2வது எங்கெங்கெல்லாம் மணி பிளான்ட் வச்சா என்னென்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல போறேன். இப்ப சவுத் ஈஸ்ட் அக்னிமலையில மணி பிளான்ட் வச்சீங்கன்னா அதுக்கு முதல்ல கலரை சொல்லிடுறேன். ப்ளூ கலர் வச்சுக்கிட்டீங்கன்னா ஹெல்த். ஒரு சின்ன தொட்டிமா இல்ல ஏதோ ஒரு ப்ளூ கலர் அடிச்சு வச்சுட்டீங்கன்னா அது ஹெல்த்துக்காக. எல்லோ கலர்னா ரிலேஷன்ஷிப்புக்கு. கிரீன் கலர் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே பைசா வந்துடும். அப்புறம் இந்த மணி பிளான்ட் வைக்கிற ஒரு கிரீன் தொட்டை என்ன பண்ணோம், ஒரு காயினை புதைச்சி விட்டுருணும். 1 ரூபா காயினோ 5 ரூபா காயினோ நீங்க அதுக்குள்ள புதைச்சிடணும். அந்த ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா நாங்க பண்ணிருக்கோம், அதனாலதான் சொல்றேன் என்ன. அப்புறம் இதை பொதுவாக மணி பிளான்ட் வைக்க வேண்டிய இடம் என்ன, நார்த்து ஈஸ்ட் அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட். இந்த 3ல வச்சாலே போதும். அது போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வாட்டர் பிளான்ட் இல்லையா, இந்த 3 இதுல தான் வாட்டர் எலிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். அதை மட்டும் நீங்க பண்ணாலே போதும். இப்ப இந்த கெபஷான்ஸ்ல 777 போட்டு எல்லாம் போட்டே உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்க எனர்ஜினஸ்ல கேட்டுக்கோங்க. மணி சம்பந்தப்பட்ட என்னெல்லாமோ வச்சிருக்காங்க. அது என்னதுன்னு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. முக்கியமாக எனக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் ஜேட் லேம்ப், ஜேடு இது ஐ லவ் திஸ் பிரமிட் இல்ல, அதை வச்சு நீங்க கேட்கணும். கேட்கறதுக்கு அடியில எழுதிடணும். கையில ஒரு இதுல எழுதி அதை வச்சிடணும். அது முடிஞ்ச உடனே அதை எரிச்சுட்டு அடுத்து எழுதணும். ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வச்சிடணும். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கனாலே போதும். இதெல்லாமே நடக்கும். புரிஞ்சுச்சக்கணுங்களா? இப்படிலாம் நடக்குமா இதெல்லாம் ஒரு காரண காரியங்களோட அம்மா சொல்றேன். புரிஞ்சுச்சக்கணுங்களா? ஓகே, செஞ்சு பாருங்களேன், என்னதான் நடக்குன்னு பார்க்கலாமே. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக்.